ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்டு. நாம் அனைவரும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் காலையில் எழுந்தவுடன் நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லப்படும் காலை டிஃபனை தயார் செய்யவோ அல்லது காலை டிஃபனை சாப்பிடவோ நிறைய பேருக்கு நேரம் கிடைப்பதில்லை. அப்படியே காலை டிஃபனை சாப்பிட்டாலும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை செய்து சாப்பிட நேரம் இருப்பதில்லை. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எனும் டிஃபன் அவ்வளவு முக்கியமானதா? ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டுமா என்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரேக்ஃபாஸ்டை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நமது உடலுக்கு எனர்ஜி தரக்கூடிய 3 வேளை உணவுகளிலேயே இரவு சாப்பாட்டிற்கு பின், அதாவது 9-10 மணி நேரம் கழித்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு சாப்பிடும் உணவாகிய பிரேக்ஃபாஸ்ட் எனும் உணவுதான் நம்முடைய உடலுக்கு எனர்ஜி பூஸ்டராக செயல்படுது என்றும், அந்த பிரேக்ஃபாஸ்டில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கும்போதுதான் நம்முடைய உடலும் மனமும் அதிக தெம்புடனும் உற்சாகத்துடனும் வேலை செய்ய ஆரம்பித்து அது நாள் முழுவதும் தொடர்வதாகவும் சொல்லுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் பிள்ளைகளும் பெரியவர்களும் அவர்களுடைய படிப்பில் வேலையில் மிகுந்த கவனமும் கான்சென்ட்ரேஷனும் கிடைப்பதாகவும், அதனால் அவர்கள் அந்த நாளின் வேலையின் சவாலை எளிதாக சமாளிக்கும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கிடைக்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் மிகவும் இன்றியமையாத உள்ளதாகவும் ஆராய்ச்சி கட்டுரைகளிலும் சொல்லப்படுது. எனவே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காலை உணவை அதிக நேரம் செலவழிக்காமல் 1 நிமிடத்தில் தயார் செய்யும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியைத்தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ஈஸியானது, சுவையானது, அதிக சத்துக்கள் நிரம்பியது. ஆண், பெண், பிரெக்னன்ட் லேடிஸ், குழந்தைகள் என அனைவரும் சாப்பிடலாம். இதில் உள்ள சியா சீட்ஸ் பிள்ளைகளின் மூளை வளர்ச்சிக்கும், கண் பார்வைக்கும், கான்சன்ட்ரேஷன் அடைவதற்கும், இம்யூனிட்டி சிஸ்டம் பலம் பெறவும் பெரிதும் உதவுகிறது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தயார் செய்ய நாம் எப்பொழுதும் சீரியல்ஸ் சாப்பிட்ற பவுல் போல் ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை அளந்து எடுத்துக்க சின்ன மெஷரிங் கப் இல்லைன்னா பரவாயில்லை. நாம் எல்லார் வீட்டிலும் இருக்கிற டேபிள் ஸ்பூனை பயன்படுத்தியே அளந்து காமிக்கிறேன். நீங்களும் அப்படியே ஈஸியாக டேபிள் ஸ்பூனை பயன்படுத்தியே இதை அளந்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் என்பது 15 கிராம் அளவுடையது. ஆகையால் ஓட்ஸை 5 முறை டேபிள் ஸ்பூனால் அளந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். ஓட்ஸில் நிறைய நார்ச்சத்தும் புரோட்டீனும் வைட்டமின்ஸ் மினரல்ஸும் நிரம்பி இருக்குது. மேலும் இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை தடுத்து ஹார்ட் அட்டாக், வாதம் மற்றும் இருதய நோய்கள் வருவதை தடுக்குது. நமது உடம்பின் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை சீராக்கி டயபெட்டிஸ் வராமல் பாதுகாக்குது. குறிப்பாக ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்து மலச்சிக்கல் ஏற்படுவதிலிருந்து நிவாரணம் கொடுக்குது. ஆகையால் ஜீரண சம்பந்தமான கோளாறுகளும் மலச்சிக்கல் உள்ளவங்களும் தினமும் இந்த ஓட்ஸ் 45 கிராம் காலையில் 1 கிளாஸ் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல், வயிற்று பிரச்சனை தீரும். பாலில் அலர்ஜி உள்ளவர்கள் தண்ணீரில் கலந்து மைக்ரோவேவனில் லேசாக சூட வைத்து தேன் கலந்து சாப்பிடலாம். கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரத்தில் 3 நாட்கள் 30 கிராம் ஓட்ஸ் சாப்பிட்டு வர இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேன்சர் நோயின் தீவிரத்தை தடுக்குது. முக்கியமாக உடல் எடை குறைக்க விரும்புகிறவர்கள் காலையில் தொடர்ந்து ஓட்ஸ் 45 கிராம் 1 மாதம் சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய உடல் எடை நன்கு குறைந்திருப்பதை உறுதியாக வெயிட் மெஷின் மூலம் அவர்கள் உணர்ந்து பார்த்து கொள்ள முடியும். அதே நேரம் இதில் இருக்கும் அதிகப்படியான இரும்புச்சத்து மசில்களுக்கு ஆக்சிஜனை நன்கு கொண்டு சென்று மசில் மாஸ் குறையாமலும் பாதுகாக்கும். எனவே ஓட்ஸ் சாப்பிடுவதால் வரும் எடை குறைப்பு கெட்ட கொழுப்பு கரைவதால் வரும் எடை குறைப்பை தவிர மசில் மாஸ் குறையாது. எனவே பலகீனமடைய மாட்டார்கள். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது 15 கிராம் சியா விதைகளை எடுத்து இந்த ஓட்ஸுடன் சேர்த்துக்கலாம். சியா சீட்ஸில் உள்ள அதிக அளவிலான புரோட்டீன்ஸ், நார்ச்சத்து, கூடுதலான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வெயிட் லாஸ் செய்ய பெரிதும் உதவுது. ஸோ வெயிட் லாஸை தீவிரமாக மேற்கொள்ள நினைப்பவர்கள் இந்த சியா சீட்ஸை தொடர்ந்து 20 கிராம், அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணீரிலோ ஜூஸிலோ கலந்து சாப்பிட்டு வர உடல் எடை நன்கு குறையும். ரைஸில் கூட இதை கலந்து சாப்பிடலாம். பாலை விட அதிக அளவில் கால்சியம் உள்ளதால் ஒஸ்டியோபொரோசிஸ் எனும் எலும்பு வியாதிகள் வருவதை இந்த சியா சீட்ஸ் தடுக்கும். இந்த சியா சீட்ஸ்களை தொடர்ந்து சாப்பிட்டு வர ட்ரைகிளிசரைட்ஸால் வரும் இருதய நோய், இன்ஃப்ளமேஷன் மற்றும் டயபெட்டிஸ் போன்ற நோய்கள் வருவது தடுக்கப்படுது. டயபெட்டிஸ் உள்ளவர்கள் பிரெட் சாப்பிடும்போது அதில் சியா விதைகளை தூவி சாப்பிட்டு வர டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும்.
வளரும் குழந்தைகளுக்கும் டீனேஜர்ஸுக்கும் தினமும் 5 கிராம் சியா சீட்ஸ் அவர்கள் உணவிலோ பாலிலோ சேர்த்து சாப்பிட்டு வர அவர்களுடைய மூளை வளர்ச்சி, கண் பார்வை, கான்சன்ட்ரேஷன், நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக அதிகரிக்கும். இந்த சியா சீட்ஸை தயிருடன் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இப்போ அடுத்து 150 200 மில்லி லிட்டர் அளவிலான பாதாம் பாலை அளந்து இந்த ஓட்ஸுடனும் சியா சீட்ஸுடனும் சேர்த்துக்கலாம். பாதாம் பால் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தும் பாலையும் பயன்படுத்தலாம். ஆனால் பாதாம், சோயா பால் போன்ற பால்களை பயன்படுத்தும் போது வயிறு புளோட்டிங் வராது. உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை என்றால் தாராளமாக மற்ற பால்களையும் உபயோகப்படுத்தலாம். நாம் தயாரிக்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எல்லா வயதினரும் ஆயுசு முழுக்க உபயோகப்படுத்தலாம். அவ்வளவு சத்துக்கள் நிரம்பிய பொருட்களை நாம் இதில் சேர்க்கிறோம். உதாரணமாக நாம் இதில் சேர்க்கும் ஓட்ஸ் மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலி உள்ளவர்களுக்கு மெக்னீசியம் குறைபாடால் உண்டாகும் மைக்ரேன் தீரும், பொடுகு வருவதை தடுக்கும். தொடர்ந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு வர இதில் உள்ள ஓட்ஸ் தோல் வியாதிகள் வருவதற்கு காரணமான பாக்டீரியாக்களை அழித்து பிம்பிள்ஸ், தோல் கருமையாகுதல் முதலியவற்றை தடுத்து தோலை பளபளப்பாக வைத்திருக்க உதவும். நீங்கள் தனியாக ஃபேஷியல் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதில் அடங்கி இருக்கும் ஓட்ஸ் டிப்ரெஷன் வராமல் தடுக்குது, நமது மனோநிலையை சந்தோஷமாக வைத்திருக்க உதவுது. மேலும் குறிப்பாக ஆஸ்துமாவினால் அவதியுறும் குழந்தைகள் தினமும் 30 கிராம் ஓட்ஸ், 5 கிராம் சியா சீட்ஸுடன் காலையில் அல்லது மாலையில் பாலுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர ஆஸ்துமாவினால் வரும் ஆபத்து வெகுவாக குறைவதாக ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தேனை இதில் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் தேனை வாங்கும்போது ஆர்கானிக் தேனை வாங்கி பயன்படுத்துங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் செய்த பிறகு தேனை இதில் பயன்படுத்துவது நல்லது. இப்போது இந்த 4 உணவுப் பொருட்களையும் நன்கு கலந்து கொள்ளலாம். இப்போது ஸ்ட்ராபெரிஸில் 5-6 மீடியம் சைஸ் பழங்களை எடுத்து 2ஆக வெட்டி அல்லது 2-3 துண்டுகளாக வெட்டி இந்த மிக்ஸ் செய்யப்பட்ட உணவின் மேல் வைத்து கொள்ளலாம். பிறகு இவற்றை ஒரு மூடி கொண்டு இந்த பவுலை மூடி ரெஃப்ரிஜிரேட்டில் முதல் நாள் இரவு படுக்கும் முன் வைத்து விடலாம். நான் பிளாஸ்டிக் ஃபிலிமை உபயோகப்படுத்தி இதை மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்பொழுது நாம் நாளை காலை சாப்பிட இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில் 95% தயார் செய்து விட்டோம். மறுநாள் காலை எழுந்தவுடன் ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த பவுலை எடுத்து பார்த்து கட்டியாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் பாலை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் நன்கு கனிந்த ஒரு வாழைப்பழத்தை துண்டு துண்டாக வெட்டி இதன் மேல் சேர்த்து கொள்ளலாம். பிறகு ஒரு கைப்பிடி, அதாவது 15-16 பாதாம் பருப்பை 2ஆக பிளந்தோ அல்லது முழுதாகவோ தயாரித்த இந்த பிரேக்ஃபாஸ்டின் மேல் தூவினார் போல் வைத்து கொள்ளலாம். அவ்வளவுதான் நண்பர்களே. மிக மிக சத்தான, அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய ஒரு சுவையான, கண்கவர் வண்ணத்தில் பழங்களுடன் சேர்ந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எனும் காலை டிஃபனை நாம் அதிக நேரம் செலவழிக்காமல் 1 நிமிடத்தில் 2 நிமிடத்தில் தயாரிக்க முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. பயனுள்ளதாக உணர்ந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.